Hi, hello everybody. I am R. Malini. This is your Malini Simple English YouTube channel. நம்ம சேனல்ல after the long gap கொஞ்ச நாள் இடையில போடாம விட்டுட்டோம். ஆக்சுவலி நம்ம 12th ஸ்டாண்டர்டுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்துட்டு இருந்தோம். அந்த கொஸ்டின் பேட்டர்ன்ல ஆர்டரா நம்ம பார்க்கும்போது டென்சஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதுல பாத்தீங்கன்னா சிம்பிள் டென்சஸ் பார்த்துட்டு கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்க்கணும். ஸோ அந்த கிராமரே பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு போரிங்கா ஃபீல் ஆகும் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அக்கார்டிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் அவங்க கேட்டதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட மைண்டுக்கு தகுந்த மாதிரி ஸோ நம்ம 12th ஸ்டாண்டர்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிட் வைஸ் போயட்ரி, ப்ரோஸ், சப்ளிமெண்ட்ரின்ட்டு ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்டோரி எல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் அப்படியே ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிரும். இன் பிட்வீன் த டைம் வி வில் சி கிராமர் டாபிக் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ வி ஆர் கோயிங் டு சி த 12th ஸ்டாண்டர்ட் போயட்ரிஸ், சப்ளிமெண்ட்ரிஸ், ப்ரோஸ். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா 12th பாத்தீங்கன்னா 6 யூனிட் இருக்கு. 6 யூனிட்ல ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்லயும் 6, ஒவ்வொரு யூனிட்லயும் ஒவ்வொரு போயட்ரி, ஒவ்வொரு ப்ரோஸ், ஒவ்வொரு சப்ளிமெண்ட்ரி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அட் த சேம் டைம் நல்லா கவனிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போறது எல்லாமே போயட்ரிஸ் தான். இந்த 6 போயட்ரிஸையும் கிளாரிட்டியா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, ERC கொஸ்டின்ஸ் இருக்கு, போயம் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் இருக்கு, 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலா இதுல ஒரு 5, அதுல ஒரு 3, ஒரு ERCல ஒரு 2 கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6 கொஸ்டினா, சாரி 6 மார்க்கா, இதுல ஒரு கொஸ்டின் அப்படின்னா 11 மார்க்ஸ் ஆயிடுச்சா. அப்புறம் போயம் காம்ப்ரிஹென்ஷன்ல ஒரு 5 மார்க் வச்சுக்கோங்க. அப்போ 16 மார்க்ஸ் இருக்குது. ஸோ யூ ஷுட் நாட் லூஸ் திஸ். அதை நம்ம கரெக்டா தெளிவா எழுதணும்னா we have to learn properly. That's why we are going to see the poetries firstly. ஓகேங்களா? So we are going to see the first poetry. நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் போயட்ரி த காசில். த காசில் அப்படிங்கிற அந்த ஒரு போயட்ரி எழுதின அந்த ஒரு ரைட்டர் பாத்தீங்கன்னா, போயட் பாத்தீங்கன்னா எட்வின் மியூர். So before seeing the explanation of the poetry, as usual we are going to see the author introduction. Shall we? So poetry, first one poetry, The Castle. It was written by Edwin Muir. Actually he was a Scottish poet. ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த கவிஞர், நாவலிஸ்ட், நாவல் ஆசிரியர்னு சொல்லலாம், அண்ட் டிரான்ஸ்லேட்டர், மொழிபெயர்ப்பாளர், அண்ட் கிரிட்டிக், விமர்சகர்னு சொல்லலாம். அதாவது இன்னொரு ஸ்டோரி, இன்னொரு கவிதை எழுதும் பொழுது அந்த கவிதையும் அந்த கவிதை எழுதினவரையும் பத்தி விமர்சனம் பண்றவங்கள விமர்சகர்னு சொல்லலாம். தட் இஸ் கால்டு கிரிட்டிக். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இவர் எப்ப எழுதினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட ஓல்ட் ஏஜ்ல, ரொம்ப ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரோட ஓல்ட் ஏஜ்ல தான் வந்து என்ன பண்ணாருன்னா கவிதைகள் எழுத ஆரம்பிச்சாரு. அவருக்கு ரெகக்னைசேஷனும் அப்பதான் அவரோட ரைட்டிங்ஸ் கிடைச்சது. சரிங்களா? எந்த ரைட்டிங்ஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு, எப்படி எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி ரெகக்னைசேஷன் அவருக்கு கிடைச்சது அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அவரோட எட்வின் மியூரோட ஃபர்ஸ்ட் போம்ஸ் அண்ட் கோரஸ் ஆஃப் த நியூலி டெட் இப்படிங்கிற அந்த ஒரு போயட்ரி. இந்த மாதிரி நிறைய இனிஷியல் அட்டம்ஸ், அதாவது ஆரம்ப காலத்துல நிறைய போயட்ரிஸ் எழுதியிருக்காரு, நிறைய வந்து அட்டம் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் அவரோட அந்த ஒரு போயட்ரிஸ் எழுதின அந்த ஒரு நல்ல போயிட்டுங்கிறதுக்கான ரெகக்னைசேஷன், அதாவது அங்கீகாரம் கிடைச்சதுன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ அவரோட பிற்கால தொகுப்புகள், அதாவது லேட்டர் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம்னா, வேரியேஷன்ஸ் ஆன் எ டைம் தீம், The Narrow Place, The Voyage and Other Poems. அதாவது ஃபர்ஸ்ட் போம்ஸ் அண்ட் கோரஸ் ஆஃப் த நியூலி டெட்ங்கிறது தான் அவரோட இனிஷியல் அட்டம்ப்ட்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய அட்டம்ப்ட்ஸ் பண்ணியிருக்காரு. பட் லேட்டர் தான் அவருக்கு சரியான அங்கீகாரம் கிடைச்சது. அண்ட் ஆல்சோ அவரோட பிற்கால தொகுப்புகள், லேட்டர் கலெக்ஷன்ஸ், வேரியேஷன்ஸ் ஆன் எ டைம் தீம், த நேரோ பிளேஸ் அண்ட் த வாயேஜ் அண்ட் அதர் போம்ஸ். இன்னும் சோ அனதர் 2 ஒர்க்ஸ் பாருங்க, த லாபிரின்த், ஒன் ஃபுட் இன் ஏடன். சரிங்களா? இந்த ரெண்டும் அவரோட இன்னும் 2 ஒர்க்கு. இது எல்லாமே அவரோட லேட்டர் பப்ளிகேஷன்ஸ், அதாவது அவர் வந்து எழுதின படைப்புகள்னு சொல்லலாம். சரிங்களா? லேட்டா எழுதினாலும் லேட்டஸ்ட் எழுதினாரு எட்வின் மியூர். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அடுத்தது இந்த போயட்ரி பத்தின எக்ஸ்பிளனேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி, டோட்டலி இட் ஹாஸ் 30 லைன்ஸ், 30 வரிகள் இருக்கு. சரிங்களா? நமக்கு ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டான்ஸா ஆல்சோ ஹேஸ் 5 லைன்ஸ், 5 லைன்ஸா கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் நான் இங்க எழுதியிருக்கேன், அடுத்து 3 லைன்ஸ் எழுதி ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயிலா பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அப்படி டீட்டெயிலா பார்க்கும் பொழுது நம்ம எல்லா லைன்ஸையும் பார்த்துட்டு ஓவரால் சம்மரியை பார்த்துட்டு then we are going to see the poem appreciation. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் பாருங்க. All through the summer at ease we lay and daily from the turret wall. See the 2 lines. All through the summer at ease we lay and daily from the turret wall. சம்மர் சீசன் வந்துனாவே என்ன ஆகும்? டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் த ஹெவி ஹீட் we have holidays and also we take rest. Definitely we take rest, right? அதனால ஸ்கூல்ல லீவ் விடுறாங்க, சம்மர் ஹாலிடேஸ். எதுக்காக? ஹீட்னாலதான்.
ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வர முடியாது, டீச்சர்ஸ்னால ஒர்க் பண்ண முடியாது அந்த ஹீட்ல, வெளியில வந்தாவே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்கனாலதான் சம்மர் லீவ் விடுறாங்க. அந்த மாதிரி இங்க சோல்ஜர்ஸ் சொல்றாங்க, என்னன்னு சொல்றாங்கன்னா, எனக்கு எங்க எல்லாத்துக்குமே நாட் ஒன்லி ஒன் சோல்ஜர், மெனி சோல்ஜர்ஸ் ஆர் சேயிங், என்ன சொல்றாங்க, இந்த சம்மர் ஃபுல்லா, இந்த கோடை காலம் ஃபுல்லா எங்களுக்கெல்லாம் நல்ல ரெஸ்ட். நாங்க என்ன பண்றோம், நல்லா தூங்கி எந்திரிக்கிறோம், நேரத்துக்கு சாப்பிடுறோம், 3 வேளையும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் லஞ்ச், ஈவினிங் சப்பர் எல்லாம் சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிக்கிறோம். தூங்கி எந்திரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அந்த டெய்லி ஃப்ரம் த டெரட் வால் எங்க இருக்காங்க, இந்த பாகுபலி, அதுக்கப்புறம் வந்து இந்த சந்திரமுகி, இந்த மாதிரியான பெரிய பெரிய பங்களா எல்லாம் பாத்தீங்கன்னா டெரட், அதாவது மிகப்பெரிய வால் இருக்கும் சரிங்களா. பாகுபலி 1 and 2 பாத்தீங்கன்னா மெயினா போர் புரியும் பொழுது அவங்க வந்து சைட்ல சின்ன சின்ன ஓட்டை, கோபுரங்களோட இடையில ஓட்டைகள் இருக்கும், அந்த ஓட்டைகள் வழியா கன்னை வச்சு ஷூட் பண்றது, எதிரிகளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி டரட் வால்ல மறைஞ்சிருந்து நாங்க என்ன பண்றோம்னா பாத்துட்டு இருக்கோம். அந்த டரட் வால் மூலமா மறைஞ்சிருந்து எதை பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாமா. நல்லா பாத்துக்கணும். சம்மர் சீசன் ஃபுல்லா இந்த சோல்ஜர்ஸ் ஃப்ரீயா இருக்காங்க, நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த ரெஸ்ட் எடுக்கிற சமயத்துல அவங்க படுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, அந்த கோபுரங்கள் இடையில இருக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன ஓட்டைகள் வழியா அந்த கன்னை வச்சுட்டு நாங்க எதிரிகள் எங்களோட நாட்டை, எங்களோட கோட்டைய, அந்த காசுல அட்டாக் பண்ண வர்றாங்களான்னு பாக்குறோம்னு சொல்றாங்க. ஓகேங்களா. So third line பாருங்க, we watched the viewers in the hay and the enemy half a mile away, they seemed no threat to us at all. நல்லா கவனிக்கணும். We watched the viewers in the hay and the enemy half a mile away, they seemed no threat to us at all. இதுல என்னன்னா அவங்க அந்த டரட் மூலமா இருந்து பாக்குறாங்களே, அப்படி பார்க்கும் பொழுது எதை வாட்ச் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, viewers அப்படிங்கிறது 2 அர்த்தம். அதாவது அந்த புல் எல்லாம் வெட்டுறாங்களே, அந்த புல் வெட்டுறவங்களையும் மென்ஷன் பண்ணோம், அந்த புல் வெட்டுற அந்த ஒரு கருவிகளையும் மென்ஷன் பண்ணோம். அவங்கள நாங்க என்ன பண்றோம்னா அந்த ஒரு புல் வெட்டுறவங்கள நாங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த எனிமி ஹாஃப் அ மைல் அவே, எங்களோட எனிமி, எங்களோட எதிரிகள் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1/2 மைல் தூரத்துல தள்ளி இருக்காங்க, அவங்க கண்டிப்பா வந்து எங்களை அட்டாக் பண்ண சான்ஸே இல்லைன்னு ஓவர் கான்பிடன்ஸோட அந்த சோல்ஜர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம they seemed no threat to us at all. அவங்கள பத்தி எங்களுக்கு பயம் இல்ல, ஏன்னு கேளுங்க, எங்களுக்கு தைரியம் இருக்கு. we have lot of weapons, எங்க கிட்ட வெப்பன்ஸ் இருக்கு, சோல்ஜர்ஸ் இருக்காங்க, நம்பிக்கையான, நல்லா சொல்லுங்க, இந்த இடத்துல அவர் வந்து அப்படியே ஸ்லிப் ஆயிடாரு, கான்பிடன்ஸ் ஆன, ஹோப்ஃபுல் ஆன, பிலீவபிள் சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரு என்னோட அந்த ஒரு காசுல அட்டாக் பண்றதுக்கு எவனும் இல்லை அப்படின்னு ஓவர் செல்ஃப் கான்பிடன்ஸோட சொல்றாரு. இது இந்த 5 லைன்ஸோட எக்ஸ்பிளனேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால இருக்கிற 5 லைன்ஸ்ல நாங்க சம்மர் சீசன் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம், டரட் வால் இருந்து பாத்துட்டே இருக்கோம் எதிரிகள் வர்றாங்களான்ட்டு. அட் த சேம் டைம் ஓவர் கான்பிடன்ஸோட கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்காங்க, அந்த கேர்லெஸ்னஸ் தான் உங்களுக்கு டேஞ்சரை கொண்டு வர போகுது. அது மட்டும் இல்லாம அப்படி வந்து நாங்க வாட்ச் பண்ணும் பொழுது அந்த மியூவர்ஸ், அந்த புல் வெற்றவங்களை பாக்குறோம், எங்க எனிமி வந்து ஹாஃப் அ மைல் தூரத்துல இருக்காங்க, அவங்க கண்டிப்பா எங்களை வந்து அட்டாக் பண்ண சான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவர் கான்பிடன்ஸே அவங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்துல கொண்டு போய் முடிய போகுது. அடுத்த ஸ்டான்ஸ பாக்கலாமா. So next 6th line பாருங்க, for what we thought had we fear, நாங்க எதுக்காக பயப்படணும், எங்களுக்கு அவங்களுக்கு அந்த பயமே இல்ல, ஏன்னா ஆப்போசிட் சோல்ஜர்ஸ் வீக்கா இருக்காங்க, we have all the things அப்படிங்கறத கான்பிடென்ட்டா சொல்றாங்க. with our arms, என்னென்ன இருக்குன்னு பாருங்க, with our arms and provender, load on load. அவங்க சொல்றாங்க ஆர்ம்ஸ்னா ஆயுத கருவிகள்னு சொல்லலாம். எங்கிட்ட டூல்ஸ் நிறைய இருக்கு. என்ன நினைச்சிட்டீங்க, அந்த போர்ல வந்து போர் புரிவுல அந்த கத்தி, ஈட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன், எங்ககிட்ட நிறைய இருக்கு. லோட் ஆன் லோடுனா நிறைய அளவுல இருக்கு. ப்ரொவெண்டர்னா ஃபுட், சாப்பாடு, சாப்பாடு எங்களுக்கு லோட் ஆன் லோடு இருக்கு, நிறைய குவிஞ்சு கிடக்கு, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு குறைவில்லை, அந்த போர் கருவிகளுக்கு குறைவில்லை. வந்தாங்க நாங்க சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம், எங்களுக்கு நிறைய ஃபுட் இருக்கு, சாப்பாட்டுக்கு குறைவில்லை, நல்லா சாப்பிடுறோம், நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம், நாங்க எனிமீஸை வாட்ச் பண்றோம். செகண்ட் திங், எங்களுக்கு போர் கருவிகள் நிறைய இருக்கறனால நாங்க ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் ஆர் டவரிங் பேட்டில்மேன் டயர் ஆன் டயர், அதாவது எங்களுக்கு நிறைய யுத்த கருவிகள் இருக்கும் பொழுது குவிஞ்சு கிடக்குது, டயர் ஆன் டயர்னா நிறைய குவிஞ்சு கிடக்கிறது தான் சொல்றாங்க. சரிங்களா, எப்படி இருக்கு, யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் 2 லைன்ஸ்ல பாக்கலாம். சோ இந்த 3 லைன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்க கிட்ட இருக்கிற ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து போர்க்கருவிகள் அளவுக்கு அதிகமா இருக்கும் பொழுது நாங்க பயப்பட வேண்டாம், வந்தாங்கன்னா சுட்டு தள்ளிட்டு நாங்க போயிட்டே இருப்போம், அவங்களை அட்டாக் பண்ணுவோம், சாப்பிடறதுக்கு குறைவில்லை, நாங்க பசியார சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாம நாங்க எங்க டவல் இருந்து என்ன பண்ணுவோம், குவிஞ்சு கிடக்கிற அந்த பேட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாம அடுத்து யாரெல்லாம் சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் 2 லைன்ஸ்ல பாக்கலாம். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் 9th லைன் பாருங்க,
and the friendly alleys drawing near on every leafy summer road, and friendly alleys drawing near. நல்லா பார்க்கணும். அதாவது நிறைய எங்ககிட்ட கோட்டை கொத்தளங்கள், அதாவது போர் கருவிகள் நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட்லி அலிஸ் அப்படின்னா நல்ல ஃப்ரெண்ட்லியான நெய்பர் கண்ட்ரிஸ் நிறைய எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, பக்கத்துலதான் இருக்காங்க. அண்ட் எவ்ரி லீஃபி சம்மர் ரோடு, நாங்க வந்து எங்களுக்கு வந்து அந்த சம்மர்ல வந்து அந்த ஒரு இலைகள்லாம் கீழே விழுந்திருக்குல்லையா, அந்த சம்மர் ரோடு வழியா பார்க்கும் பொழுது நாங்க சரி எங்களுக்கு நட்புறவு நாடுகள் இருக்கு, நிறைய வந்து டன்னா லோடா வந்து எங்களுக்கு வந்து நிறைய வந்து ஃபுட் இருக்கு, போர் கருவிகள் இருக்கு, கோட்டை கொத்தளங்கள் இருக்கு. ஸோ அது வழியா நாங்க அதெல்லாம் வச்சு எங்களோட எதிரிகள் எங்களை அட்டாக் பண்ணாம நாங்க பார்த்துப்போம். எங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தே டாக்டு ஓவர் கான்பிடென்ட்லி. அந்த ஓவர் கான்பிடன்ஸ் தான் உடம்புக்கு ஆகாம அவங்களோட காசுல அவங்களோட கோட்டைய எவ்வளவுக்கு எவ்வளவு பாதிக்குதுங்கிறத நெக்ஸ்ட் 5 லைன்ஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? So see the next 5 lines. Our gates were strong, our walls were thick, so smooth and high, no man could win. A foothold that no clever trick could take us dead or quick. Only a bird could have got in. அதாவது நல்லா தெளிவா பார்க்கணும். Our gates were strong, our walls were thick, so smooth and high, no man could win. A foothold that no clever trick could take us dead or quick. Only a bird could have got in. என்ன சொல்ல வரான்னா, இவர் சொல்றாரு எங்களோட கேட்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கானது தெரியுமா, ரொம்ப வலிமையானது, அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப திக்கானது, அவ்வளவு சீக்கிரம் யாராவது பிரேக் பண்ண, நோபடி பிரேக்ஸ் அவர் கேட் அண்ட் ஆல்சோ என்டர்ஸ் அப்படிங்கறத ரொம்பவே தைரியமா சொல்றாரு, ஸ்ட்ராங்கா சொல்றாரு. சோ ஸ்மூத், வழவழப்பா இருக்கும். ஸ்மூத்னா ரொம்ப வழவழப்பா, ஷைனிங்கா, அது மட்டும் இல்லாம ஹைட்டா நல்ல உயரமா இருக்கக்கூடிய அந்த ஒரு கேட்டை யாராலும் ஏறி வர முடியாது. நோபடி கேன் கிளைம்ப் அண்ட் ஆல்சோ யாரும் உள்ள என்டர் ஆக கூட முடியாது. எப்படி ஏற முடியும்? ஏறினாதான் உள்ள வர முடியும், வரவே முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங், அவ்வளவு ஸ்மூத், அவ்வளவு ஹைட் அப்படிங்கறத ரொம்பவே ப்ரௌடா சொல்றாரு. A foothold that no clever trick, ஒரு காலடி தடம் கூட உள்ள வைக்க முடியாது. அட் த சேம் டைம் யாரும் உள்ள நுழைய முடியாது. எந்த ஒரு கன்னிங்கான ஒரு தந்திரத்தாலையும் ஒரு ட்ரிக்காலையும் எங்களோட அந்த ஒரு கேட்டுக்குள்ள நுழையவே முடியாது அப்படிங்கறத தைரியமா சொல்றாரு, கான்பிடண்டா சொல்றாரு. எங்களை பிடிக்கணும், எங்களை வந்து எதனாவது பண்ணணும்னா உயிரோடவையும் பிடிக்க முடியாது, பெணமாவும் பிடிக்க முடியாது. எங்களை கண்டிப்பா இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான அந்த ஒரு ஷைனிங்கான அந்த ஒரு கேட்டை மீறி ஏறி உள்ள வந்து எங்களை பிடிக்க முடியுமா, பிடிக்க விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடண்டா சொல்றாரு. only a bird could have got in. அதாவது ஒரு பறவையால மட்டும்தான் உள்ள நுழைய முடியும், அந்த அளவுக்கு தான் இடம் இருக்கு, எந்த ஒரு மனுஷனாலையும் உள்ள நுழைய முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு கான்பிடண்டா இவர் சொல்றாரு. இவ்வளவு கான்பிடண்டா இவர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அடுத்த 15 லைன்ஸ்ல இவ்வளவு கான்பிடண்டா பேசின அந்த மனுஷன் அப்படியே ஆப்போசிட் என்னெல்லாம் பேச போறாரு அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தலாம். ஸோ இந்த பார்ட் 1ல நான் வந்து சொல்லியிருக்கிறது ஐ ஹாவ் கிவன் ஒன்லி த 15 லைன்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வித் ஆத்தர் இன்ட்ரோ. சரிங்களா? ஸோ ஃபுல்லா நம்ம பார்த்துட்டோம் 15 லைன்ஸோட எக்ஸ்பிளனேஷனும். அந்த கேட் ஸ்ட்ராங், யாரும் நுழைய முடியாது, நாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம், எங்ககிட்ட எல்லாமே இருக்கு, எல்லாம் இல்ல, எங்களோட நெய்பர் கண்ட்ரிஸும் ஹெல்ப் பண்றாங்க, நாங்க இவ்வளவு இருக்கும்போது சேஃப்டியா இருக்கும்போது எப்படி உள்ள நுழைய முடியும்னு இருக்கிற அந்த ஒரு மனுஷன், அந்த சோல்ஜர் நெக்ஸ்ட் 15 லைன்ஸ்ல ஆப்போசிட்டா எப்படி எல்லாம் என்னெல்லாம் சொல்றாருங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். That's all the today's class. Please see the full video. For going to 12th standard, please see the full video to get high marks. Okay, போயிட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல மெமரேட்டர் போம் உங்களுக்கு இல்லப்பா, 10th மட்டும் தான் இருக்கு, 11th 12th மெமரேட்டர் போம் இல்ல. ஸோ ERC 5 மார்க்கு, ERC 3 மார்க்கு, அதுல 2 5 மார்க்கு, அண்ட் ஆல்சோ போயம் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் கெட்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்லி. அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுட்டு அதானே எழுத முடியும். ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் யூ கேன் ஸ்டடி. ஓகேயா? தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், see the full video.